இப்போ வந்து ராகி கேக்கு செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு கப்பு பால், ஒரு கப்பு மில்க்கு, ஒரு பிஞ்சு உப்பு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு, ஹாஃப் ஸ்பூனு போட்டுக்கணும். பட்டர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை ஆயில் வேணுன்றவங்களும் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்பு இருந்தால் போதும் ஆயில். அதுக்கப்புறம் இந்த சுகர் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு சுகர் வச்சுருக்கேன். இந்த கப்லேயே வந்து இதே கப்பில் 2 கப்பு வந்து ராகி மாவு 2 கப்பு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணோம். முதல்ல வந்து நம்ம பட்டரை வந்து இதில் முதல்ல நம்ம போட்டுக்கணும். பட்டர் போட்டுட்டு அதில் வந்து சுகர் போட்டு நம்ம நல்லா முதல்ல சுகர் போட்டு கலந்துக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கணும். சுகர் போட்டுட்டு இதில் வந்து பட்டர் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இதில் கேர்டும் நம்ம போட்டுக்கணும். கேர்டு வந்து போட்டுட்டு நல்லா இப்போ பீட் பண்ணோம். இப்போ ராகி மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதில் போட போகிறோம். போட்டுணும் அவ்வளோதான். ஒரு ஸ்பூனு, ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு இதுலேயே அப்படியே இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம கலக்க போகிறோம். இதில் வந்து எக்குலாம் இல்லை, வெறும் பட்டர் மட்டும் தான் போட்டிருக்கோம். எண்ணெயும் கம்மியாக தான் விட்டுருக்கேன். பார்க்க இது பீட் பண்ணதில் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு வந்து போட்டேன். ஒரு பிஞ்சு சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டாச்சு. வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் விடலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 2 ஸ்பூனும் விடலாம். ஒரு ஸ்பூன் தான் இருக்குது என்கிட்ட, அதனால் அது ஒரு ஸ்பூன் விட்டுறேன். இதில் இல்லை, பாட்டில் காலி ஆகிடுது. அதனால் இருக்கு. எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம வந்து கலக்க வேண்டியதுதான். ஒரு கப்பு மாவு எடுத்து இப்போ இதில் போட்டுக்கிட்டேன். மறுபடியும் இன்னொரு கப்பு மாவு எடுத்து போட்டு நல்லா கலக்க வேண்டியதுதான். ஒரு கப் மாவு போட்டு இதில் கலந்துட்டுருக்கேன். இப்போ வந்து இன்னொரு கப்பு மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கலக்க வேண்டியது. அதுக்கு திக்காக தான் வரும். கொஞ்சம் வேணும்னா மில்க்கு கொஞ்சம் கர்டே கொஞ்சம் நிறைய விட்டுக்கிட்டேன். மில்க் வந்து ஒரு கப் எடுத்துருப்போம் இல்லையா, அது தேவையானது கொடுக்க, ரொம்ப தண்ணியாக விட வேணாம், கொஞ்சம் விட்டுக்கிட்டா போதும். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். இந்த அளவு திக்காக இருக்கும். இந்த அளவு திக்காக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது கரெக்டாக இருக்கும். அதில் நான் ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு கப்பு எடுத்துருந்தேன். இது ஹாஃப் கப்பு இதில் போதுமானதாக இருக்குது. இதை நம்ம அதிகமாக விடக்கூடாது. இதில் நமக்கே பார்த்தா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயிர் கொஞ்சம் ஒரு கப் ஃபுல்லாக போட்டுட்டேன்.
அதனால் இது கொஞ்சம் மில்க் வந்து கொஞ்சம் கம்மியாக போடும். இப்போ இந்த பதத்தில் இப்போ எல்லாம் கலந்து கரெக்டாக வச்சுருக்கேன், கரெக்டான பதத்தில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு எண்ணெய் தடவிட்டு ஆயில் தடவிட்டு இப்போ இதில் பட்டர் ஷீட் போட்டு இதை வந்து இதில் விடணும். விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த பட்டர் பேப்பரில் ஆயில் போட்டு இந்த ஓரம்லாம் தடவிட்டு இப்போ இதை விட வேண்டியது தான். கரெக்டாக வச்சு டேப் பண்ணி கரெக்டாக வச்சுன்னா இதில் வந்து பாதாம்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அதில் போட போகிறேன். இப்போ வந்து இதில் பிஸ்தாவும் கொஞ்சம் முந்திரியும் மேலே அப்படியே போட்டலாம். வந்து ஓடிஜியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிஸ்தாலாம் இதில் போட்டாச்சு. பிஸ்தா பாதாம் இதில் நீட்டாக கட் பண்ணி இதில் அழகு பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஓடிஜியில் 10 minutes நம்ம வந்து இப்போ ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அதில் வைக்கணும், ஓடிஜியில் வைக்கணும். இப்போ 180 டிகிரியில் 10 minutes போட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ அதுக்கப்புறமா தான் இந்த இதை நம்ம இந்த கேக்கு ரெடி பண்ணது அதில் வைக்கணும். ப்ரீ ஹீட் பண்ண பிறகு இப்போ நம்ம வந்து கேக்கு நம்ம கலந்து வச்சதை எடுத்து உள்ளே வச்சிடணும். வச்சுட்டு 180 டிகிரியில் 40 minutes வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து கலந்து அதில் போட்டு வச்சோம் இல்லையா, பாத்திரத்தில் போட்டு வச்சதை எடுத்து உள்ளே வச்சிடணும். 180 டிகிரியில் 40 minutes ஓடிஜியில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ராகி கேக்கு ரெடி ஆயிடுது, சாப்பிடலாம்.